நெப்போலியன் தென்னிந்திய திரைப்பட நடிகரான இவர் புதுநெல்லு புதுநாத்து எனும் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர். குமரேசன் துரைசாமி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் 7 பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் 5வதாக பிறந்தவர். தன்னுடைய 27 வயதில் நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டு நடிக்க வந்த இவர் பல வெற்றி படங்களினால் 100 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். கடந்த 2009இல் வில்லிவாக்கம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர். இவரின் மூத்த மகனுக்கு தசைவள குறைபாட்டு நோய் ஏற்பட்டு பாரம்பரிய கட்டு வைத்தியத்தின் மூலம் சரியாக்கியவர். தன் மகனுக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியருக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்டி கொடுத்துள்ளார். எனவே தனது மகனைப் போல கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவ ஜீவன் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறவர். இதன் மூலமாக ஜீவன் டெக்னாலஜிஸ் என்ற தகவல் தொழில்நுட்பத்தை தொடங்கி அதை அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளார். நடிகர் சங்கத்தின் தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது அவரின் விருப்பத்திற்கிணங்க துணைத் தலைவராகவும் இருந்தவர். அமெரிக்காவில் 300 ஏக்கர் நிலம் வாங்கி நெப்போலியன் பண்ணை என்ற பெயரில் ஆர்கானிக் விவசாயம் செய்து வருவதோடு அங்கு வாழும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்து வருகிறவர். எந்த ஒரு தீய குணமும் இல்லாத இவர் ஒரு பக்க வசனத்தையும் அதை ஒரே டேக்கில் பேசக்கூடிய திறமை மிக்கவர்.